வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. நாம் இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. அதே முன்னேற்றத்தை அடைஞ்ச ஒரு நபரை பற்றி தான் பேச போகிறோம். மிகவும் முக்கியமான நபர், தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியமான நபர். அவர் என்ன சாதிச்சார் அப்படின்னா, தயங்குகிறவர்கள் கை தட்டுகிறார்கள், துணிந்தவர்கள் கைத்தட்டல் பெறுகிறார்கள் என்பதை சாதிச்சு காட்டியவர். தமிழ் அப்படின்னாலே பற்றுள்ளவர். அவர் யாருன்னா, அன்னைக்கு அவரோட நினைவு நாள். அவரை பற்றி பேசுறதுல நம்ம கலியுக சகுனி சேனல் வந்து ரொம்ப பெருமைப்படுது. ஏன்னா ஒரு தமிழரை பற்றி பேசுறதுல நமக்கு பெருமை தானே. அப்படி யாருன்னா சீபா ஆதித்தனார். இவரை வந்து தமிழகத்தில் இல்ல உலக பிரபல்யம். இவரோட பத்திரிகையை படிக்காதவங்க கிடையாது, இன்னைக்கு இவங்க டிவியை பார்க்காதவங்க கிடையாது. ஒரு செய்தி ஒரு தமிழன் காதுக்கு வந்து சேருதுன்னா அது நிச்சயமா சீபா ஆதித்தனார் தொடங்கி வச்ச ஒரு ஊடகங்களால தான் அது முக்கியமாக இருக்கும். தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லையும் அவங்களோட பத்திரிகைகள் தவழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட திரு சீபா ஆதித்தனார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும். அதில் நம்ம ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இதில் கடைசியாக சொல்கிறேன். நம்ம கதையில் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான். அதாவது இவரோட கொள்கை லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்கீல் ஆகணும் அப்படிங்கிறதான் இவரோட லட்சியம். அப்போ நல்லா படித்தார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி, பாவு சிதம்பரம் பிள்ளை, இவங்க யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வக்கீல் படிச்சிருப்பாங்க. அந்த தொழிலில் செஞ்சு ரொம்ப பிரபல்யமானவங்க. அப்போ அந்த வெள்ளையர்கள் காலத்தில் பாரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம், அந்த பட்டம் வந்து இந்த வக்கீல் படித்து முடித்தவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கும். அதுக்குன்னு தனி ஒரு படிப்பு, இங்கிலாந்து போய் படிக்கணும். அப்போ இவருக்கும் அந்த லட்சியம் இருந்துச்சு, நம்மளும் வக்கீல் ஆகணும், வக்கீலாகி பாரிஸ்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போ இவர் வக்கீல் ஆகிட்டாரு. அப்படி வக்கீலானவுன்னா பார்த்தீங்கன்னா, இவர் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய கட்டாயம். அங்கே போனால் தான் அந்த பாரிஸ்டர் பட்டம் வாங்க முடியும். அப்போ அந்த இங்கிலாந்துக்கு போய் ஐயா அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். அப்படி பட்டம் பெற்று அந்த படிக்கிற காலத்தில் தன்னோட செலவுக்கு ஒரு தேவை தானே. அப்போ ஐயாவுக்கு வந்து எழுத்து மற்றும் பேச்சில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அப்போ அங்கே இருக்கிற பத்திரிகைகளில், ஆங்கில பத்திரிகைகளில் தன்னோட பணியை எழுத்து மூலமும் தொடர்ந்தார். அப்படி தொடரும் போது பார்த்தீங்கன்னா, அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் அது அவரோட கல்விக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. அப்படி உதவியாக இருந்த காலங்களை கடந்து வரும்போது அவருக்கு வந்து மனசில் ஒரு லட்சியம், நம்மளும் இது போன்ற பத்திரிகை தொடங்கணும்னு. அப்போ ஒரு சாதனை என்னன்னு சொன்னீங்கன்னா, சாதனைன்னு சொல்லணும் நம்ம கண்டிப்பாக. அப்போ யாருமே ஆங்கில பத்திரிகைகளில் நம்ம தமிழர்கள் யாரும் பணி செஞ்சது கிடையாது. முதலாக நம்ம ஐயா அவர்கள் மட்டும்தான் லண்டனில் போய் ஆங்கில பத்திரிகையில் பணி செஞ்சிருக்கிறார். அப்படி பணி செஞ்சு அந்த பாரிஸ்டர் பட்டம் பெற்று இங்கே வந்து நல்ல அவரோட வக்கீல் பணியை திறம்பட நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ சிங்கப்பூரில் அவருக்கு இந்த வக்கீல் பணி செய்கிறதுக்கான அழைப்பு. அங்கே போய் நல்ல பெயர் பெற்று விளங்கினார். அப்போ அவர் பெயர் பெற்று விளங்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே நல்ல வருமானம் வருது. சிங்கப்பூரில் நல்ல ஒரு செழிம்பாக ஒரு செல்வந்தராக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் வக்கீல் பணியால். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு, நம்ம ஒரு பத்திரிக்கை தொடங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அப்போ தமிழகத்தில் பெரும்பாலும் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒன்று இரண்டு பத்திரிகைகள் மட்டுமே இருந்தன. அப்படி அவர் மனசில் ஏற்பட்ட உடனே அவருக்கு அதுக்கு பெரும் பொருட்செலவாகும். அது சென்னையில் தான் அப்போ வந்து பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது அவரோட அந்த இன்ட்ரெஸ்டால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பத்திரிகையை தொடங்க முயற்சி பண்ணி அந்த பத்திரிகையை தொடங்கிட்டாரு. அது மதுரையில் வந்து தொடங்கினதால அப்போ மதுரை முரசு அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டினார். அப்படி பெயர் சூட்டி அந்த பத்திரிகை நல்ல முறையில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் கடுமையாக நடந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை. அப்படி சூழ்நிலையில் மதுரையில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, காவல்துறையோட அடிதடி நடத்தினதால்.
அப்ப அந்த 3 பேர் இறப்புக்கு காவல்துறை வந்து இந்த செய்தி பத்திரிகையில வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா தமிழகம் முழுக்க பத்தி எரியும் சுதந்திர போராட்ட நெருப்பு அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க பிரிட்டிஷ் காவல்துறை. அப்ப அந்த சூழ்நிலையில எல்லா பத்திரிகையும் மிரட்டினாங்க. அதுல நமது மதுரை முரசும் மிரட்டப்பட்டது. அப்படி மிரட்டின உடனே நம்ம ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை துளியும் மறைக்காம மற்ற பத்திரிகைகள் ஒரு நபர் தான் இறந்தாருன்னு காட்டும்போது நமது மதுரை முரசு 3 நபர்கள் இறந்து விட்ட செய்தியை போட்டாங்க. போட்ட உடனே இவருக்கு கடுமையான அடக்குமுறையை கையாண்டு இவரோட பத்திரிகையை மூடுற அளவுக்கு வந்தாங்க. அப்ப ஐயா என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை மூடிட்டதால நம்ம ஒன்றும் ஓஞ்சி போறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா மீண்டும் ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப இந்தியா டைம்ஸ் வந்து ஆங்கில பத்திரிக்கை, அதுலயும் சுதேசமித்திரன்லயும் ஐயா வேலை பார்த்துருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு அந்த காலகட்டத்துல தான் நம்ம தந்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குவோம் இனி ஒரு முறை அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தான் பத்திரிகை பிரசுரிக்கப்பட்டு வரும். அப்ப தென் மாவட்டங்களுக்கு அது வந்து சேர்றதுக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும். இன்னைக்கு பிரசுரிக்கப்படுற பத்திரிகை வந்து மறுநாள் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை. தென் மாவட்டங்களுக்கு செய்தி வந்து சேர்றதுல ஒரு நாள் லேட் ஆகும். அப்ப இவரு இந்த தந்திங்கிற பத்திரிகையை மதுரையில தொடங்கி அன்னைக்கே சுட சுட செய்திகள் கிடைக்க ஆரம்பிச்சது தென் மாவட்ட மக்களுக்கு. அப்ப ஐயாவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துலையும் இந்த பத்திரிகை சேகரிப்பு செய்தி சேகரிப்புலாம் ரொம்ப ஆர்வங்கிறதால மக்களை எப்படி கவரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஒரு தலைப்பு செய்தினா அது எவ்வளவு கனமான எழுத்தா கொடுக்கணும், ஒரு சிறிய செய்தினா அதுக்கு எப்படி கொடுக்கணும், தலைப்பு ஒவ்வொரு தலைப்புலயே நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டா இழுக்கிற அளவுக்கு அவரோட செயல்பாடு எல்லாம் இருந்துச்சு பத்திரிகையில. இதன் மூலம் மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மன அனுபவத்தை அடைஞ்சாங்க இந்த தந்தி மூலமா. அப்ப இந்த தந்தி வந்து நல்ல நிலைமையில நல்ல விற்பனையாகி நல்ல சூழ்நிலையில போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பத்திரிகையில பாத்தீங்கன்னா சில செய்திகளை வந்து நட்சத்திர குறியீடு எடுத்து காட்டியிருப்பாங்க. இது முக்கியமான செய்தி, இந்த செய்தி வந்து நாளைக்கு தான் மற்ற பத்திரிகையில வரும் அப்படின்னு ஐயா காட்டியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப மக்களுக்கு அவர் சொன்ன மாதிரியே மற்ற பேப்பர் இங்கதான் வந்து சேர ஒரு நாள் லேட் ஆகுமே, அப்ப அது மறுநாளா வந்து சேரும். இப்படியெல்லாம் ஒரு புதுமைகளை செஞ்சு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சென்னையில நம்ம ஒரு அலுவலகம் போடணும் அப்படின்னு அப்பதான் அவங்க தந்திங்கிற பேரை தினத்தந்தின்னு மாத்திருக்காங்க. மாத்தி ஐயா அவர்கள் இப்படி ஊடகத்துல பத்திரிகை ஊடகத்துல நல்ல கொலைச்சு கொண்டு இருந்த நேரத்துல அரசியல்லையும் கால் பதிச்சிருக்காங்க. அப்ப அரசியல்ல கால் பதிச்சு ஐயா என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு கட்சியை சாராம நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு அவங்க மூலம் உதயமானதுதான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினாங்க. அப்ப அந்த நாம் தமிழர்ங்கிற கட்சியை உருவாக்கி தமிழர்களுக்காக போராடணும், தமிழர்களுக்காக ஒரு நல்ல கொள்கைகளை உருவாக்கணும், தமிழர்களின் வாழ்வுல வந்து வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு அவங்க பத்திரிகையில கூட பாத்தீங்கன்னா தமிழ் வெல்கன்னு தான் வச்சிருப்பாங்க. தமிழ் வாழ்கன்னு வைக்கிறத விட தமிழ் வெல்க, அந்த அளவுக்கு தமிழ் மேல அதிக பற்றுடையவர். அப்ப அவர் பத்திரிகையில இந்த கபடிங்கிற ஒரு போட்டியை, தமிழ்நாடுனாலே கபடி ஜல்லிக்கட்டு இந்த ரெண்டு தான். அப்ப இந்த கபடிங்கிற போட்டியை நல்ல பத்திரிகையில செய்திகளை அதிகப்படியா போட்டு உலக அளவுல அதை பிரபலியப்படுத்தின பெருமை இந்த தினத்தந்தியை தான் வந்து சேரும். அப்ப ஐயா வந்து இப்படி நல்ல டெவலப் ஆகி போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில 1967 அவங்க வந்து இந்த நாம் தமிழர்ங்கிற கட்சியை தொடங்கி அடுத்து இடையிலே அந்த கட்சியை கலைச்சிட்டு இந்த அண்ணாதுரை இவங்கெல்லாம் வரவும் அவங்களோட ஈர்ப்பால அந்த கட்சிகள்ல போய் ஐயா அவங்க சேர்றாங்க. அப்படி சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1967 ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு ஐயா ஒரு முக்கிய நபரா இருந்திருக்கிறாங்க. இவங்க பத்திரிகை மூலமா ஒவ்வொரு வீட்டு அடிப்படை ஒவ்வொரு செய்தியும் அந்த குடிமகன்களுக்கு போய் சேர்றதுல மிக பெரும் பங்கு சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். அப்ப அந்த ஆட்சி மாற்றத்துல இவரோட பங்கு பெருசுங்கிறத உணர்ந்த அண்ணாதுரை அவர்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களை சபாநாயகரா உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அப்ப ஐயா சபாநாயகரா இருந்தப்ப ஒரு வருஷம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அண்ணாதுரை இறந்த உடனே அந்த காலகட்டத்தோட அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து அரசியல் மாற்றங்களால வெளியே வந்துட்டாங்க.
அப்படி வெளியே வந்து அவங்க மீண்டும் பத்திரிகையில அதிகப்படியா கவனம் செலுத்தி இன்னைக்கு நிலைமைக்கு எங்க இருக்குது தினத்தந்தின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு தொலைக்காட்சியில ஆரம்பிச்சு எப்படியோ வளர்ந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நிற்கிது தினத்தந்தி. இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி என்னன்னா ஐயாவோட தமிழ் மேல இருந்த பற்றுதான். தமிழ் வெல்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. தமிழ் என்னைக்கும் வாழதான் செய்யும், ஆனா இது வெல்லணும், வெற்றி பெறணும் அப்படிங்கறதான் சீபா ஆதித்தனார் ஐயாவோட கொள்கையா இருந்தது. இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசுனதுல நம்ம கலியுக சகுனி சேனல் வந்து மிகவும் பெருமைப்படுது. அவரோட ஒரு சில விஷயங்களை தான் நம்ம மக்களிடம் கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்துருக்கிறோம். ஐயாவை நம்ம அவரை வணங்கி நம்ம இன்னைக்கு அவங்க நினைவு நாளில் ஐயாவை நினைச்சு இன்னும் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு தமிழரும் பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிடணும் ஒவ்வொரு தமிழர்களும். ஏன்னா அவங்க எடுத்த கொள்கையை பாருங்க, பத்திரிகைகளே இல்லாத காலத்துல அதை உருவாக்கி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முயற்சிங்கிறத எடுக்கணும். எடுத்தோம்னா அதுல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சரித்திரத்துல இடமும் கிடைக்கும், வரலாற்றுல பதிவும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.